அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் இதுவரைக்கும் சொற்களுடைய வகை 3 இருக்கிறது என்பதையும், அந்த 3ல் வினை சொல்லை முதலில் எடுத்துக்கொள்வோம் என்ற அடிப்படையில் வினை சொல்லுடைய வகைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த வினை சொற்கள் சென்ன 3 எழுத்து, 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்து என்ற எழுத்துக்களை கொண்டதாக வினை சொற்கள் இருக்கும். 3 எழுத்து கீழேயும் இருக்காது, 6 எழுத்துக்கு மேலேயும் எந்த ஒரு வினை சொல்லும் இருக்காது. அந்த அமைப்புகள் இப்படி 19 அமைப்புகள் இருக்கிறது. அவை சென்ற காலம் என்றும், வருங்காலம் என்றும், ஏவல் என்றும், விளக்கல் என்றும் அதிலிருந்து பல வகைகள் பிரிகிறது என்பதை பார்த்தோம். அந்த சென்ற காலம், வருங்காலம் அதிலேயே செய்வினை என்றும், செயற்பாட்டு வினை என்றும், உடன்பாடு என்றும், எதிர்மறை என்றும், அது ஒரு 4 வகையாக ஒவ்வொன்றும் பிரிவதையும் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு இந்த வினை சொற்களில் இருந்து அது முன்னிலை, படர்க்கை, தன்னிலை, அந்த ஒரு வகையும் நம்ம பார்த்தோம், ஆண்பால் பெண்பால்னு. அதற்கு பிறகு வினை சொற்களிலிருந்து உருவாகிற பெயர் சொற்கள் என்கிற வகையில் இஸ்முல் ஃபாயிலை பற்றி பார்த்தோம், இஸ்முல் மஃஊலை பற்றி பார்த்தோம், மஸ்தரை பற்றி பார்த்தோம், இஸ்முல் ஜமான், இஸ்முல் மக்கான் அதை பார்த்தோம், இஸ்முல் ஆலத்து என்பதை பார்த்தோம், இஸ்மு தஃலீல் என்பதை பார்த்தோம், முபாலகா என்பதை பார்த்தோம். பிறகு விடுபட்ட வினை சொல்லுடைய பாடங்கள் என்கிற வகையில் வினை சொல்லின் துவக்கத்தில் லம், லம்மா என்ற சொற்கள் சேர்க்கப்பட்டால் அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, லன் என்கிற ஒரு சொல்லை சேர்த்தால் அதனுடைய மாற்றம் என்ன, இப்படி வினை சொல்லுடைய இறுதியில் ஷத்து செய்த நூனை சேர்ப்பது அல்லது சுக்கூன் வைத்த நூனை சேர்ப்பது உறுதிப்படுத்தி சொல்வதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம முக்கியமாக வினை சொல்ல கொஞ்சம் கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இல்லத்துடைய எழுத்துக்கள், நோயுற்ற எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. அரபு மொழியில் நோயுற்ற பலவீனமான எழுத்து என்று எதை சொல்லுவாங்கன்னு கேட்டால், வாவு, அலிஃபு, ஏ, இந்த 3 தான் பலவீனமான வீக்கான எழுத்துன்னு சொல்லுவாங்க. ஏன் வீக்கான எழுத்துன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டால், வினை சொல்லில் இந்த 3 எழுத்து வந்துச்சு என்று சொன்னால் அது ஒரு நிலையாக ஒரே மாதிரி அது இருக்காது. ஒருமையில் ஒரு மாதிரியாக இருக்குங்கிற, இருமையில் வேறு மாதிரி மாறிக்கணும், பன்மைக்கு ஒரு மாதிரியாக மாறும், வருங்காலமாக்குனா வாவு ஏயாக மாறிக்கணும், ஏ வாவை மாறிக்கணும், இப்படின்னு சொல்லி அந்த எழுத்துக்கள் பல விதமான மாற்றங்களுக்கு உள்ளாகுது பலவீனமான எழுத்து என்கிற காரணத்தினால் இதில் நம்ம விவரமாக இந்த சட்டங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இல்லத்துடைய எழுத்துங்கிறது வா, இல்லத்துனா நோய், ஐனு லாமு தே, இல்லத்து. அந்த இல்லத்துடைய எழுத்து என்பது வாவு, அலிஃபு, ஏ. இதில் வினை சொல்லில் அலிஃபு இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுங்கிறோம்னு கேட்டால், வினை சொல்லு 3 வகை, 3 எழுத்தில் 3 எழுத்து வினை சொற்கள் 3 சைஸாக தான் வரும்னு சொல்லியிருக்கணும். ஒன்று ஃபஅல, இன்னொன்று ஃபஇல, இன்னொன்று ஃபவுல. இப்படி அதாவது ஃபஅல, ஃபஇல, ஃபவுல, இந்த 3 வகையாக தான் 3 எழுத்து சொற்கள் இருக்கும். அப்போ அந்த 3 எழுத்து சொற்களில் 3க்குமே என்ன இருக்குது? ஹரக்கத் இருக்கிறது. ஃபஅல, ஃபேக்கு ஹரக்கத், சுக்கூன் இல்லைன்னா ஃபே ஐனலாம் 3க்குமே சுக்கூன் கிடையாது. ஃபஇல என்று சொன்னாலும் 3ல் எந்த ஒன்றுக்குமே சுக்கூன் இல்லை. ஃபவுல என்று சொன்னாலும் அதுலேயும் சுக்கூன் இல்லை. அப்போ எல்லாமே ஹரக்கத்து உள்ளதாக இருக்கிறது. இப்போ ஹரக்கத்து உள்ளதாக இருக்கும் பொழுது அலிஃபு இருக்க முடியுமாண்டா? இருக்காது. அலிஃபுண்டால் என்னது? சுக்கூன் பெற்றிருக்கு தான் அலிஃபும்பாங்க. அலிஃபுண்டால் எதுக்கு பேர்? ஃபா, தா, மாண்டு நீட்டுறோம்ல, நீட்டினாலே அது என்னவாச்சுன்னு கேட்டால் அது சுக்கூண்டு ஆயிடுச்சு. 2 சுக்கூன்கள் சந்திப்பது என்கிற இடத்துல கூட இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அலிஃபு என்றாலே அது ஒரு சுக்கூன் தான் சொல்லி.
அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மூன்று எழுத்து சொல்லையுமே அலிஃபு வந்து அசலாக இருக்காது. அலிஃபு இருந்தால் அது வாவுலேருந்து ஏலேருந்து மாறியதாக இருக்குமே தவிர அலிஃபு உள்ள ஒரு மூன்று எழுத்து சொல்லு இருக்கவே இருக்காது. அதனால் நம்ம இல்லத்துறை எழுத்து என்பதில் இந்த ரெண்டு தான் முக்கியம். வாவு இருக்கும், இல்லைன்னா ஏ இருக்கும். இல்லத்துறை எழுத்து என்பதில் வினை சொல்லில் வந்து என்ன இருக்கும்? வாவு இருக்கும், இல்லைன்னா ஏ இருக்கும். இந்த வாவு ஏயை பொறுத்த வரைக்கும் அது எப்போலாம் மாறும் என்று கேட்டால், அந்த வாவு ஏக்கு என்ன ஹரக்கத்து இருக்கிறது, அதாவது வாவு ஏக்கு வந்து ஹரக்கத்து இருக்குதா சுக்கூன் இருக்குதா, என்ன ஹரக்கத்து இருக்கிறது என்பதை வைத்தும், வாவு ஏக்கு முந்தின எழுத்து இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன இருக்கிறது, வாவு ஏக்கு முந்தின எழுத்து வந்து என்ன ஹரக்கத்து இருக்குது, சுக்கூன் இருக்குதா என்று அடிப்படையில் வைத்தும்தான் இந்த வாவு ஏயில் உள்ள மாற்றங்கள் நிகழும். அதை ரெண்டு விஷயம் கவனிப்பாங்க. இந்த வாவு ஏக்கு என்ன இருக்கிறது, அதுக்கு முந்தின எழுத்துக்கு என்ன இருக்கிறது. இப்படின்னு பார்க்கும் பொழுது அப்போ இது முதல் எழுத்தை இல்லத்தெழுத்தை வச்சுன்னு வைங்க, அதில் வந்து முன்னாடி ஒன்றுமே இருக்காதுல்ல. ஃபஸ்ட்டு எழுத்து அந்த எழுத்தாக இருக்கும் பொழுது அதுக்கு முந்தி என்ன இருக்குது என்கிற ஒரு பிரச்சனை வராது. அதனால் முதல் எழுத்தில் வந்து இல்லத்து எழுத்து வந்தால் அதில் என்ன வராது, முதல் எழுத்தில் இல்லத்து வந்துச்சின்னு சொன்னால் அதில் அதிகமான மாற்றங்கள் வராது. ஏன்னா அதுதான் முதல் எழுத்தாக இருக்கிறது. இல்லத்தில் வந்து மாற்றங்கள் எதை வச்சு வரும்னு கேட்டால், நடுவில் இருக்குன்னு வைங்க, அந்த எழுத்துக்கு முந்தின எழுத்துக்கு உள்ள அந்த ஹரக்கத்து என்னங்கிறத கம்பேர் பண்ணி தான் இந்த வாவா வாசிக்கிறதா, அலிஃபா வாசிக்கிறதா, ஏயா வாசிக்கிறதா, அல்லது எடுத்து விட்டுறதா என்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் வர முடியும். அதனால் ஃபாவில், அதாவது ஃபான்னா ஃபஸ்ட் எழுத்து, ஃபாவுடைய இடத்துல வந்து இல்லத்து எழுத்து இருக்குமானால் அதில் பெரிய அளவில் மாற்றங்கள் வராது. நல்லா விளங்கிக்கிறங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டால் அந்த இல்லத்து எழுத்தை கவனிங்க, உங்களுக்கு காட்டுறோம், உதாரணத்துக்கு காட்டுறோம். இந்த டிஸ்பிளேயில் பாருங்கள். அதில் என்ன காட்டுறோன்னு கேட்டால், இந்த கீழே பாருங்கள், வக்காஃபை 3க்கு உதாரணம் காட்டியிருக்கிறேன். என்ன காட்டிருக்கு, அதாவது வக்காஃபை ஒன்று காட்டுறோமா, இதில் இல்லத்து எழுத்து எங்கே இருக்குது, முதல் எழுத்தாக இருக்கிறது. இந்த வாவு தானே இல்லத்து, வாவு ஃபஸ்ட் எழுத்து இல்லத்து எழுத்தாக இருக்குது. இது ஃபஸ்ட்டு இல்லத்து எழுத்து வர்றதுக்கு உதாரணம். அதே மாதிரி ஹவிஃபை, இங்கே இல்லத்திரை எழுத்து வந்து நடுவில் இருக்குது. அப்போ நடுவில் இருக்கிறதுனால இதுக்கு முந்தின எழுத்துக்கு என்ன இருக்குங்கிற டாபிக் இதில் வரும். வாவு முதல் எழுத்தாக இருக்கிறதுனால அதுக்கு முந்தி என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லை. அதனால இந்த வாவு ஃபஸ்ட்டில் வாவோ ஏயோ ஃபஸ்ட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் அதில் வந்து பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வரவே வராது. இந்த இப்போ ரமையன் இருக்குது, இதில் இல்லத்திரை எழுத்து லாஸ்ட்டில் இருக்குது. அது வாவு ஏ ரெண்டு ஒன்று தான், வாவு இருந்தாலும் ஏ இருந்தாலும். இப்போ ரமைய மையன்னு கடைசியில் வந்து ஏ இருக்குது. அப்போ இல்லத்து எழுத்துங்கிறது 3 எழுத்து சொற்களில் தான் வரும். அந்த 3 எழுத்து சொற்களை 4 ஆக்கும்போது, 5 ஆக்கும்போது, 6 ஆக்கும்போதும் அது வந்துக்கிட்டே இருக்கும். 4 எழுத்து சொல்ல இல்லத்திரை எழுத்துங்கிற டாபிக் வராது. அப்போ 3 எழுத்து சொற்களில் வந்து இல்லத்துறை எழுத்து முதல்லையும் இருக்கலாம், நடுவுலையும் இருக்கலாம், கடைசியில் இருக்கலாம்னு இருக்கல. அதனால இதில் இந்த ரெண்டையும் நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போதைக்கு இந்த நடுவில் இல்லத்து எழுத்து வந்தால் என்ன செய்வது, கடைசியில் இல்லத்து எழுத்து வந்தால் என்ன செய்வது என்பதை வந்து இந்த முடிச்சுட்டு, ஃபஸ்ட்டு இல்லத்து எழுத்து வரும்ல, அதனுடைய சட்டங்களை முடித்து விட்டு அதுக்கப்புறம் நடுவில் இல்லத்து வந்தால் என்ன, கடைசியில் இல்லத்து எழுத்து வந்தால் என்ன என்பதை அதை அடுத்து படிக்கலாம். அதனால் முதல்ல எதை எடுத்துக்கிறோம், இந்த வாவோ ஏயோ ஃபஸ்ட்டு வருது, இதை எடுத்துக்கணும். இப்படி ஃபஸ்ட்டு வந்துச்சின்னு சொன்னால் அதில் கவனிக்கிற ஒரே ஒரு விஷயம் இருக்குது. இந்த வாவியை ஃபஸ்ட்டு வரும் பொழுது சில இடங்கள் என்ன செய்யும்னா, இந்த வாவுக்கு முன்னாடி ஒரு எழுத்து வர வேண்டிய நிலைமை வரும். எப்போ வரும், இதை வருங்காலமாக்கினா ஒரு எழுத்து சேரும்ல, வக்கஃபன் இருக்குது, எவுண்டு வரும்ல, எவ் கிஃபு. அப்போ இந்த வாவுக்கு முன்னாடி ஒரு எழுத்து வரக்கூடியது எப்போ வரும்னா அதை வருங்காலமாக்குறீங்க. அப்போ முன்னாடி எழுத்து வரும்போது கம்பேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏற்பட்டுருது. வக்கஃபை என்றே சொல்லி கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதில் சேஞ்சு வராது. இந்த வக்கஃபைங்கிற வக்கஃபை உதாரணத்துக்கு தான், எதே ஒன்று ஃபஸ்ட்டு வந்து இல்லத்து வரக்கூடியது. அப்போ இந்த வக்கஃபை என்பதை வந்து வருங்காலமாக ஆக்கும் பொழுது அதில் ஒரு ஏ சேருது, சேருது. அப்போ எந்த மாற்றம் வருமா, முன்னாடி ஒரு எழுத்து வந்துருச்சுல,
அதே மாதிரி வகஃப என்பதை வந்து அந்த 16 அமைப்பில் நீங்கள் மாற்றுறீங்க. அஃஅல ஃபஅல ஃபஅல அப்படி மாற்றுறீங்க. அவுகஃப வக்கஃப வாக்கஃபன்னு மாற்றுறீங்க. அப்படி மாற்றும் போது ஏதாவது அதில் சேஞ்ச் ஆகுமா? இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன சேஞ்சுன்னா, இந்த ஒரு சேஞ்சை மட்டும் யாபத்தில் வச்சுக்கிறது. இப்போ சொல்லக்கூடிய அந்த சேஞ்ச், அந்த வித்தியாசம் என்பது நடுவில் இல்லத்து வந்தாலும் இந்த சட்டம் வரும், கடைசியில் வந்தாலும் வரும். நம்ம அதுக்குரியது கூடுதல் சட்டத்துக்கு பிறகு பார்த்துக்குருவோம். இப்போ பார்க்குறது என்னென்னு கேட்டால், இந்த வாவு இருக்கிற வக்கஃபன் வாவு இருக்குது. இந்த வாவுக்கு முன்னாடி வந்து ஒரு எழுத்து வந்துடுது. எதனால் வரும்? அதை 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்தா மாற்றும்போது அப்படி வரும். அப்படி வரும் பொழுது இந்த வாவுக்கு சுக்கூன் இருக்குன்னு வைங்க. சுக்கூன் வந்து அதுக்கு முந்தின எழுத்துக்கு என்ன இருக்கு? 3 ஹரக்கத்து வர வாய்ப்பு இருக்குது. வாவுக்கு சுக்கூனும், வாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்கலாம், வாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு வந்து கசர் இருக்கலாம், வாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு வந்து லம் இருக்கலாம், அல்லது ஏ இருக்கணும். முதல் எழுத்து ஏ, எசர. எசர என்பதில் ஃபஸ்ட்டு எழுத்து ஏ. இந்த ஏயை வந்து இன்னொரு அமைப்பில் மாற்றும் போது எசரை என்பதை ஐசர எஸ்ஸரன்னு அப்படி மாற்றுறோம். அப்படி மாற்றக்கூடிய நேரத்தில் வந்து அந்த ஏக்கு முன்னாடி ஒரு எழுத்து வந்து ஒரு எழுத்து 2 எழுத்தை வந்து சேரக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்படி வரும் பொழுது அந்த ஏக்கு சுக்கூனும் வந்து ஏக்கு முந்தின எழுத்துக்கு வந்து ஃபத்தஹு கசர் லம் ஏதாவது வருதுன்னு வைங்க, அதுக்கு தகுந்தவாறு ஒரு மாற்றம் வரும். அது பொதுவான இது சட்டம். இது வந்து நடுவில் இல்லத்து வந்தாலும் சரி, கடைசியில் வந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் உள்ள சட்டம். ஆனால் ஃபஸ்ட்டு இல்லத்து வரும்போது இந்த ஒரு சட்டம் மட்டும்தான். நடுவில் இல்லத்து வரும்போது இது அல்லாத வேறு பல சட்டங்கள்லாம் வரும். கடைசியில் இல்லத்து வரும்போது இது அல்லாத வேறு சட்டம்னா இது இப்போ நான் சொல்லக்கூடிய சட்டம் வந்து ஃபஸ்ட்டு இல்லத்து உள்ள எழுத்துக்கும் வரும். நடுவில் இந்த நிலை வந்தாலும் இதே தான் நிலைமை, கடைசியில் இல்லத்து வந்தாலும் இதான் நிலைமை. அது என்ன நிலைமைன்னு கேட்டால், இப்படி இந்த உதாரணம் போட்டிருக்கு பாருங்கள். இப்போ உதாரணம் காட்டியிருக்கேன். இதில் என்ன உதாரணம் காட்டியிருக்குன்னா, ஒரு வாவுக்கு காட்டுறேன். வாவில் அவுன்னு இருக்குது. அவுன்னா அந்த அலிஃபுன்னு கவனிக்க வேண்டியதில்லை. ஏதோ ஒரு எழுத்து, அவ்வாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், மவ்வாக இருக்கலாம், தவ்வாக இருக்கலாம், ஏதோ ஒரு எழுத்து. அதில் வந்து ஃபத்தஹ் இருக்கிற மட்டும் கவனிங்க. அதாவது வாவுக்கு சுக்கூன் இருக்கிறது, முந்தின எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்கிறது. அவு, மவ், தவ், இந்த மாதிரி அந்த நீங்கள் வருங்காலமாக்கும் பொழுது அல்லது 4, 5, 6 எழுத்தாக மாற்றும் பொழுது இப்படி ஒரு நிலை வந்தால், அவு என்று வந்தால் அவு என்று சொல்லணும். அவுன்னா அவு தான், மாறாது. அதாவது வாவுக்கு சுக்கூன் வந்து முந்தின எழுத்துக்கு ஃபத்தஹ் வந்துச்சுன்னு வைங்க, அப்போ என்ன செய்யாது? எந்த மாற்றமும் ஆகாது. அதே மாதிரி வந்து வாவுக்கு வந்து சுக்கூன் இருக்குது, முந்தினதுக்கு வந்து லம் இருக்குது. ஊ, ஊ, மூ, தூ எது ஒன்றாலும் இருக்கலாம். இந்த கீழே 3 காட்டியிருக்காங்கல்ல, இந்த 3 சொல்லிடுவோம். மூ என்பதில் என்ன இருக்குது? வாவுக்கு சுக்கூனு, அதுக்கு முந்தின எழுத்துக்கு லம் இருக்குது. இதுவும் இந்த மாற்றம் அப்படி சொல்லிட வேண்டியதுதான். அதாவது அவு என்றால் அவு தான், மவ் என்றால் மவ் தான், ஊ என்றால் ஊ தான், மூ என்றால் மூ தான். இதில் மேட்ரு கிடையாது. ஆனால் வாவுக்கு சுக்கூன் வந்து முந்தின எழுத்து கசர் வந்துருச்சுன்னு வைங்க, இவ் என்று வந்தால் இவ்வுன்னு சொல்லக்கூடாது, ஈண்டு ஆயிரும். இவ் என்று வந்தால் அந்த வாவுக்கும் கசருக்கும் பொருந்தாது. ஃபத்தஹ் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஹரக்கத்து. லம் இருக்கிற லம் வந்து வாவுக்கு தான் பொருத்தமான ஹரக்கத்து, கசர் வந்து ஏக்கு பொருத்தமானது. இப்போ இவ்வுன்னு சொல்லும் பொழுது, இவ்வுண்டு எந்த இடத்துலலாம் அந்த இவ்வுங்கிறது வருதோ, இவ்வுன்னு சொன்னால் இல்லத்துடைய அந்த ஏக்கி வந்து வாவுக்கு வந்து சுக்கூனு, முந்தின எழுத்து கசர். அதான் இவ்வு. உதாரணத்துக்கு இவ்வுன்னு போட்டிருக்கிறோம். அது மிவ்வா கூட இருக்கலாம், திவ்வா இருக்கலாம், சிவ்வா இருக்கலாம், எதுவாக வேண்டாலும் இருக்கலாம். அதாவது என்ன அடிப்படைன்னு கேட்டால், வாவுக்கு சுக்கூனும் முந்தினதுக்கு கசர் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இவ் என்று வர்ற இடத்தை வந்து ஈண்டு மாற்ற வேண்டும். அப்போ இந்த 4ம் மாறவில்லை. 4ன்னா 2 தான். இது 2 உதாரணம் காட்டியிருக்கிறேன். ஒன்று அழிவை வச்சு ஒன்று காட்டியிருக்கிறேன், 2 தான் மொத்தம். இந்த 2 மாறவில்லை, இந்த ஒன்று மாறுது. அதாவது அவு என்று வந்தால்
அது அவு என்று நம்ம சொல்லிக்கிட்டு போக வேண்டியதுதான். ஊ என்று வந்துச்சுன்னு வைங்க, அப்போ ஊ என்று சொல்லிட்டு போயிட வேண்டியதுதான். இவ்வு என்று வரக்கூடிய இடமா இருக்குன்னு வைங்க, அப்போ என்ன செய்யணும், ஈன்னு மாற்றிடணும். அதே விஷயத்துக்கு தான் இன்னொரு உதாரணம் காட்டியிருக்கிறேன். கீழே உள்ளது வேறு சட்டம் இல்லை, இது அதுவே தான். அலிஃபுக்கு பதிலாக மீமை போட்டு காட்டியிருக்கிறேன். மவு தான், மூ தான். மிவ்வு கிடையாது, மீன்னு சொல்லணும். இது வாவுக்கு உள்ளது. ஏக்கி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். எப்படி, ஏக்கி சுக்குன் இருக்கிறது, முன்னாடி ஃபத்தஹ் இருக்குது, இந்த ஐன்னு போட்டிருக்கோம்ல, ஐன்னு செஞ்சோன்னா ஐன்னு தான் சொல்லணும். ஐ என்பது ஐன்னு தான் சொல்லணும். அதில் மாற்றம் வராது. கொஞ்சம் பெருசாக காட்டுறேன். ஐ என்றால் ஐன்னு இருக்கா, ஐ மாற்றம் வராது. மைன்னு இருக்கா, மாறாது. ஐ மை ஏன் மாறாதுன்னா, வாவு ஏ சுக்குன் இருந்து முன்னாடி ஃபத்தஹ் இருந்தால் பஞ்சாயத்தே கிடையாது. அவ்வு இருந்தாலும் பஞ்சாயத்து கிடையாது, ஐ இருந்தாலும் பஞ்சாயத்து கிடையாது. ஆனால் ஏக்கி இப்போ ஏக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம், வாவு முடிஞ்சிருச்சு. ஏக்கி சுக்குன் இருக்கிறது, முன்னாடி உள்ள எழுத்துக்கு லம் இருக்கிறது, அதான் உயின்னு வருது. உய் முய் இப்படியான ஒரு சொல் அரபில் இருக்காது. அப்போ உயின்று வந்துச்சுன்னா ஊண்டு ஆக்கி விட வேண்டும். உயின்று வரும், அசலில் உயின்று இருக்கும். ஆனால் நம்ம வாசிக்கிறது உயின்று வாசிக்கக்கூடிய ஒரு சொல்லும் கிடையாது. உய் என்று வாசிக்க வேண்டி வந்தால் அதை ஊ என்று வாசிக்க வேண்டும். அப்போ முய் என்று சொல்ல வேண்டி வருது, அப்போ மூ என்று வாசிக்க வேண்டும். ஏக்கி சுக்குன் இருக்கிறது, முன்னாடி கசர் இருக்கிறது, ஈ பிரச்சனை இல்லை, ஈ தான். மீ தான். அப்போ இதில் அடிப்படை என்னன்னு கேட்டால், வாவுக்கு சுக்குன் இருந்து முன்னாடி கசர் இருந்தால் மட்டும் மாறும், என்று மாறிக்கணும். ஏக்கி சுக்குன் இருந்து முன்னாடி லம்மு இருந்தால் மாறும், மற்ற இடங்களில் மாற்றம் வராது. இந்த அடிப்படையை வச்சுக்கிட்டு நம்ம 3 எழுத்து சொற்களை எல்லாமாக மாற்றி பார்ப்போம். எங்கனக்குள்ளே இந்த சட்டம் வருதோ அந்த இடத்துல மட்டும் மாறிக்கிறோம். 3 எழுத்து சொற்களில் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்குவோம். உதாரணம் போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ வஜிலன்னு இருக்குது. வஜில என்ன இருக்குது, இல்லத்தில் இருக்கா, ஃபஸ்ட்டு இருக்குதா, வஜில உள்ள வாவு இருக்குது. இப்போ இந்த வஜில என்பதை மாலி மாரூஃப் இருக்குல்ல, அதாவது சென்ற காலத்தில் உடன்பாடு வினை இருக்கும் இல்லையா, அந்த செய்வினையாக இருந்தால் வஜிலன்னு இருக்குது, அதை அப்படி சர்வம் செய்யுங்க. வஜில மாறாது, வஜிலா அப்படி இருக்கும். வாவில் எந்த மாற்றம் வராது, வஜிலு. அப்புறம் வஜிலத்து, வஜிலத்தா, வஜில்ன 3 உதாரணம் போட்டிருக்கிறேன். நீங்கள் 14 போட்டுக்கிறங்க. இந்த வஜில, வஜிலா, வஜிலுன்னு 3 தான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் என்ன செய்யணும், வஜிலத்து, வஜிலத்தா, வஜில்ன, வஜில்த, வஜில்துமா, வஜில்தும், வஜில்தி, வஜில்துமா, வஜில்துன்ன, வஜில்து, வஜில்னா. ஏன் மாறலை, முந்துன எழுத்துங்கிற பஞ்சாயத்து இங்கே வரலை. வாவு இல்லத்துறை எழுத்து இருந்தாலும் இல்லத்துங்கிற பிரச்சனை எப்போ வரும்னு கேட்டால், அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்து வந்தால் தான் பிரச்சனை வரும். இதுவே முதல் எழுத்தாக இருக்குது, முன்னாடி ஒன்றும் வரலை. இதை மஜ்ஹூல் ஆக்குறோம். வஜிலவுக்கு மஜ்ஹூல் என்ன, நசரவுக்கு மஜ்ஹூல் நுசிர, வஜிலவுக்கு மஜ்ஹூல் உஜில. அதை சொல்லுங்கள், மாற்றம் வராது. உஜில, உஜிலா, உஜிலு, உஜிலத்து, உஜிலத்தா, உஜில்னு கடைசி வரைக்கும் சொல்லுங்கள், மாற்றம் வராது. நான் 3 போட்டிருக்கிறேன், நீங்கள் 14 சொல்லி பார்த்துக்கிறங்க. ஏன் மாற்றம் வரலைன்னு கேட்டால், இல்லத்துறை எழுத்துக்கு முந்தி ஒன்றுமே இல்லை, இதுவே முதல் எழுத்தாக இருக்குது. இப்போ அதுக்கு வருங்காலம் சொல்கிறோம். வஜில எவ்ஜலு, வஜிலவுக்கு வருங்காலம் என்ன, எவ்ஜலுன்னு சொல்கிறோம். எவ்ஜலுன்னு சொன்னால் என்னவா, எப்படி இருக்குது, எவ்ஜலு, எவ்ஜலானி, எவ்ஜலூன, எவ்ஜலு, எவ்ஜலானி, எவ்ஜலூன. இப்போ வருங்காலம் எவ்ஜலுன்னு ஆக்கிட்டோம். இந்த எவ்ஜலில் முன்னாடி ஒரு எழுத்து வந்துருச்சு, வந்தாலும் ஏன் மாறாது. ஏன் மாறாது, வாவுக்கு சுக்குன் முந்தி ஃபத்தஹ் தானே இருக்குது. நமக்கு மாறுற பஞ்சாயத்து என்ன, கசர் வந்தால் தானே வரும். எவ்ஜலு சொல்லலாம் அப்படியே. வாவுக்கு முதல்ல நான் உதாரணம் போட்டு காட்டினேன்ல, அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது இல்லத்துறை எழுத்துக்கு சுக்குன் இருக்குது. முந்துன எழுத்துக்கு வருங்காலத்தில் ஏ சேர்க்கும்போது ஃபத்தஹ் ஆகிடுச்சு. ஃபத்தஹ் வரும்போது எவ்ஜலு, எவ்ஜலுல மாறுமாண்டா மாறாது. அப்போ 3 உதாரணம் போட்டிருக்கிறேன், அனைத்தையும் சொல்லுங்கள். எவ்ஜலு, எவ்ஜலானி, எவ்ஜலூன, தௌஜலு, தௌஜலானி, எவ்ஜல்ன, தௌஜலு, தௌஜலானி, தௌஜலூன, தௌஜலீன, தௌஜலானி, தௌஜல்ன,
அவுஜலு நவுஜலு மாறுமா? மாற்றம் வராது. சரி, அதுக்கடுத்து மஜ்ஹூல் எடுக்கிறோம் வருங்காலத்தில். எவுஜலுக்கு மஜ்ஹூல். எவுஜலுக்கு என்ன? யூஜலு. இந்த இடத்துல வந்து வாவுக்கு சுக்குன் இருக்கிறது. முந்தி என்ன இருக்குது? ஃபத்தஹ் இல்லை, லம் இருக்குது. லம் இருந்தால் என்ன விஷயம்? லம் வந்துட்டு போதும் பாராது. யூஜலு யூஜலானி கசர் இருக்கான்னு மட்டும் தான் பார்க்கணும். வாவு வந்தால் கசர் இருந்தால் தான் மாறும். அப்போ யூஜலு யூஜலானி யூஜலுன்னா தூஜலு தூஜலானி யூஜல்னா தூஜலு தூஜலானி தூஜலுன்னா தூஜலீன தூஜலானி தூஜல்னா ஊஜலு நூஜலுன்னு வந்துடும். இது முஸ்தக்பில் எடுத்து காட்டியாச்சு உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து அம்ருல் காயிபு படற்கை ஏவல் வினை என்ன செய்யணும்? ஒரு லீ சேர்க்கணும். வருங்காலத்தில் ஒரு லீயை சேர்க்கணும். கடைசிக்கு சுக்கூன் வைக்கணும். அப்போ யவுஜல்னு வந்துச்சா லி யவுஜல். இதில் மாறு வருமா? வராது. லி யவுஜல் ஏன்னு கேட்டால் வாவுக்கு சுக்கூன் இருக்கிறது. அதுக்கு முந்தின எழுத்துக்கு ஃபத்தஹ் தான் இருக்குது. ஃபத்தஹ் வந்து பஞ்சாயத்து கிடையாது. வாவாக இருந்தாலும் ஏயா இருந்தாலும் முன்னாடி ஃபத்தஹ் வந்தால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ லி யவுஜல் லி யவுஜலா லி யவுஜலு லி தவுஜல் லி தவுஜலா லி யவுஜல்னா ஆறு தானே அம்ர காயிபு. படற்கை ஏவல் வினைங்கிறது லி எஃப் அல் லி எஃப் அலா லி எஃப் அலு லி தஃப் அல் லி தஃப் அலா லி எஃப் அல்னா இவ்வளவு தான். அம்ர காயிபில் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ தான் பிரச்சனை ஆக போகுது. எங்கே பிரச்சனை வருதோ அதுங்க மாறுறதுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ முன்னிலை ஏவல் எடுக்கணும். முன்னிலை ஏவலுக்கு என்ன செய்யணும்? முன்னிலை ஏவல் எடுக்கிறதா இருந்தால் தவுஜலுன்னு வச்சுக்கிறணும். தவுஜலுவில் என்ன செய்யணும்? தேயை எடுக்கணும். தேயை எடுத்தோன்னு என்ன செய்யணும்? ஒரு அழிவு தவுன்னு வாவுக்கு சுக்குன் இருக்குல்ல, சுக்குன் இருந்தால் என்ன செய்யணும்? ஒரு அழிவை சேர்க்கணும். அந்த அழிவுக்கு என்ன செய்யணும் என்றால் கடைசிக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஃபத்தஹோ கசரோ இருந்தால் சேர்க்கிற அழிவு கசர் வைக்கணும். கடைசிக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு வந்து லம்மு இருந்தால் நம்ம சேர்க்கிற அழிவுக்கு வந்து லம் வைக்கணும். இப்போ என் சுருன்று தன் சுருன்று இருக்குது. தன் சுருளில் தேய் எடுத்துருவோம், ஒரு அழிவை சேர்க்குவோம். அந்த அழிவுக்கு என்ன செய்வது என்றால் தன் சூண்டு வருதுல, லம்மு வருதுல, அந்த லம்மு வந்துச்சுன்னா அழிவுக்கு லம்ம கொடுத்துட வேண்டியது. உன் சுருன்னு சொல்லுவோம். அதில் அரபை எழுதறிப்புங்கிறோம். இதில் வந்து எழுதறிப்பு தள்ளறிப்பில் தேயை தூக்கிடுவோம். இல்லைன்னு வாசிக்க முடியாது. வாசிக்க முடியலைன்னா ஒரு அழிவை சேர்ப்போம். அந்த அழிவுக்கு என்ன செய்யணும்? இப்போ கசர் தான் கொடுக்கணும். ஏன்னா ஈழ்தரிப்பு கடைசிக்கு முந்தி கசர் இருக்குது, கடைசிக்கு முந்தி ஃபத்தஹ் இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? எஃப்தஹூன் இருக்குது, எஸ்மாவுன்னு இருக்கிறது, தஸ்மாவில் தேயை எடுத்துருவோம். இஸ்ன்னு சுக்குன் இருக்கிறது, வாசிக்க முடியாது, அழிவை சேர்ப்போம். அந்த அழிவுக்கு என்ன செய்யணும்? கடைசிக்கு முன்னாடி உள்ள மீமுக்கு வந்து ஃபத்தஹ் இருக்குது, தஸ்மாவு மீமுக்கு ஃபத்தஹ் இருக்கிறது. ஃபத்தஹ் இருந்தால் அழிவு கசர் வைக்கணும், இஸ்மான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இப்போ தவுஜலுன்னு இருக்குது. முன்னிலையில் தானே முன்னிலை ஏவல் எடுக்கணும். இருந்து படற்கை ஏவல் இல்லை யவுஜல். முன்னிலை ஏவலையிலேருந்து எடுக்கணும்னா தவுஜலு தவுஜலானி தவுஜலுன்னா தவுஜலின தவுஜலானி தவுஜல்னா இந்த 6 இருந்து தான் முன்னிலை ஏவல் எடுக்கணும். அப்போ தவுஜலுன்னு இருக்குல்ல, இப்போ என்ன செய்வோம்? தேய் எடுப்போம். தேய் எடுத்தவுடனே இவ்வுண்டு தவுண்டு வாவுக்கு சுக்குன் இருக்கிறது. தவுண்டு இருக்குல்ல, தேய் எடுத்துட்டோம்னா வாவுக்கு என்ன இருக்குது? சுக்குன் இருக்கும். சுக்குனை கொண்டு ஆரம்பிக்குமா? ஆரம்பிக்காது. இப்போ இந்த ஏவலுக்கு ஒரு அழிவை சேர்க்கணும். அந்த அழிவுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு முந்தின எழுத்துக்கு ஜீமுக்கு வந்து ஃபத்தஹ் இருக்குது, தவு ஜலுண்டு, ஜான் இருக்குது, ஜீன்று இல்லை, ஜூன்று இல்லை, ஃபத்தஹ் இருக்குது. அப்போ அழிவுக்கு கசரை வச்சிடணும். அப்போ எப்படி வரும்? இவ்ஜல். ஏவல் வேணும் எப்படி வரும்? இவ்ஜல். இந்த போட்டிருக்கல சிவப்பு கலரா, இவ்ஜல் வந்து மறுபடி வந்துருச்சு. வந்தவுடனே இப்போ மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படுது. இவ்ஜல்னு சொல்லலாமா? நான் ஏற்கனவே போட்டு காட்டினேன்ல படம் மாதிரி. அதில் என்ன வருது? வாவுக்கு சுக்குன்னு முன்னாடி கசர். கசர் வந்தால் வாவு வந்து இவ்வுன்றே வராது, ஈன்று மாறிக்கிறோம். அப்போ வஜிலவுக்கு அம்ரு சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் இங்கே வந்து ஏயா மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டுரும். அப்போ யூஜல் யூஜலா யூஜலுண்டு வரும். அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? ஈஜல் ஈஜலா ஈஜலு ஈஜலி ஈஜலா ஈஜல்ன. அப்போ இந்த இடத்துல தான் வந்து வாவுக்கு சுக்குன்னு இவ்வளவும் கடந்து வர்றோம். அங்கெல்லாம் பஞ்சாயத்து வரல. முன்னிலை ஏவல் வர்ற இடத்துல இந்த பஞ்சாயத்து வருது. என்ன பஞ்சாயத்து வருது? வாவுக்கு சுக்குன்னு முந்தின எழுத்துக்கு கசர் வரக்கூடாது. வந்தால் என்ன செய்யணும்? இந்த கசருக்கு ஏற்ப அந்த வாவை ஏயா மாற்றிக்கிறன்னு. அப்போ யூஜல் என்றது மேலே உள்ளது அசல்படி வர்றது, கீழே உள்ளது வந்து நம்ம மாற்றுறது. எப்படி மாற்றணும்? ஈஜல்னு மாற்றணும்.
யூஜலான்னு அசலில் வரும். இந்த கீழே போட்டு காட்டுறது வந்து மாற்றினது ஈஜலா. இவ்ஜலான்னு சொல்லாமல் ஈஜலான்னு சொல்லணும். யூஜலுங்கிற அசல் படி வர வேண்டியது ஈஜலு மாற்றிட்டோம். 3 போட்டிருக்கிறோம், இன்னொரு 3 நீங்கள் சேர்த்துக்கிறங்க. எல்லாத்துக்கும் 3 போட்டிருக்கோம். ஈஜல், ஈஜலா, ஈஜலு, ஈஜலி, ஈஜலா, ஈஜல்னு 6 தானே மொத்தம். அமுர்காயிபு 6. அப்போ படற்கை ஏவலுக்கு ஒரு 6 வரும். படற்கை ஏவல் வந்து எவுஜல்னு வாவை கொண்டு வரும். முன்னிலை ஏவல் என்ன சரி ஈஜல்னு ஏயை கொண்டு வந்துருப்பாங்க. லி எவுஜல் லி எவுஜலா லி எவுஜலு லி தவுஜல் லி தவுஜலா லி எவுஜல்னு. அப்புறமேல ஈஜல், ஈஜலா, ஈஜலு, ஈஜலி 2 வெவ்வேறு மாதிரி தெரியுது. 2 ஒன்று தான். இதனுடைய ஸ்டைலை பார்க்கும்போது வேறு ஏதோ சொல்ல மாதிரி தெரிகிறது. அதுதான் இது. இதில் வந்து இந்த கசர் வந்த காரணத்தினால வாவு என்ன மாறி இருக்குது, ஏயா மாறி இருக்குது. சரி, இது முன்னிலை ஏவல். அதே ஒரு வஜிலவுக்கு தான் எல்லாமே சொல்கிறோம். வஜிலவுக்கு சொன்னது தான் அனைத்துக்குமே. வக்கஃபண்டு வச்சுக்கிறங்க, வகபண்டு வச்சுக்கிறேன், என்ன தோணாலும் வச்சுக்கிறங்க. அப்போ நகி விளக்கல். விளக்கல் என்ன செய்வீங்க, வருங்கால வினையில் லான்னு சேர்த்துக்கிருவீங்க. சேர்த்துக்கிட்டு கடைசிக்கு வந்து ஜசம் செய்யணும். ரஃபோ செஞ்சால் வருங்காலத்தில் எதிர்மறையாயிரும், ஜசம் செஞ்சால் விளக்க செய்ய வேண்டாம், செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் வந்துடும். வஜிலன்னா பயந்தான் அர்த்தம். சரியா, வஜிலன்னா பயந்தான். அப்போ லா யௌஜல், அவன் பயப்படக்கூடாது. இதில் வந்து மாற்ற வேண்டி வருமா, மாற்ற வேண்டி வராது. ஏன் வராது, வாவுக்கு சுக்கூனு, முன்னாடி ஃபத்தஹு, மாற்றக்கூடாது. லா யௌஜல், லா யௌஜலா, லா யௌஜலு, லா தௌஜல், லா தௌஜலா, லா யௌஜல்ன, லா தௌஜல், அதில் 12மே வரும். லா தௌஜல், லா தௌஜலா, லா தௌஜலு, லா தௌஜலி, லா தௌஜலா, லா தௌஜல்ன, தன்னிலைக்கு வராது. நகி வந்துருச்சா. சரி, இதே வஜிலவுக்கு இஸ்முல் ஃபாயில் சொல்கிறோம். இஸ்முல் ஃபாயில் படித்தோம்ல, உனை சொல்லிருந்து உருவாகிற பெயர் சொல். அதை சொல்லி பாருங்கள். வஜில வாஜிலுன், வஜிலவுலேருந்து வாஜிலுன்னு சொல்லுவோம். வாஜில்னு சொல்லலாமான்னு சொல்லலாம். ஏன், இது முதல் எழுத்தாக தானே இருக்குது, பஞ்சாயத்து இல்லையா. வாஜிலுன், வாஜிலானி, வாஜிலூன, வாஜிலத்துன், வாஜிலத்தானி, வாஜிலாத்துன், வாஜிதுன், வாஜிதானி, வாஜிதூன, வாஜிதத்துன், வாஜிதத்தானி, வாஜிதாத்துன். அப்போ இந்த மாதிரி ஃபாயிலுன் வரும் பொழுது வாவு இருந்தால் மாற்றமே வரலை. இஸ்முல் மஃபூல் எப்படி சொல்லுவீங்க, 3 எழுத்துக்கு மஃபூலுன். இஸ்முல் மஃபூல் எப்படி சொல்லுவோம், மஃபூலுன் என்று சொல்லுவோம். அப்போ வஜிலவுலேருந்து மௌஜூலுன், மௌஜூலுன்னு சொல்கிறோம். இப்போ என்ன செய்யணும், மவுண்டு வருது. இந்த மவுவில் மாற்றணுமா, மௌஜூலுன்னு வாவுக்கு சுக்கூனு, முந்தினதுக்கு ஃபத்தஹு தான் இருக்குது, மவுண்டு வருது. மவுண்டா மாற்ற தேவையில்லை, 3 சொன்னால் மாற்ற வேண்டியதில்லை, மீபுண்டா தான் மாற்றணும். அப்போ மௌஜூலுன் இஸ்முல் மஃபூலு, அதில் ஒரு 3 தான் நான் போட்டிருக்கிறேன். 3 இன்னொரு 3 சேர்த்துக்க வேண்டியது தான். மௌஜூலுன், மௌஜூலானி, மௌஜூலூன, மௌஜூலத்துன், மௌஜூலத்தானி, மௌஜூலாத்துன். வசஃபவுலேருந்து மௌசூஃபுன், மௌசூஃபானி, மௌசூஃபுன, மௌசூஃபத்துன், மௌசூஃபத்தானி, மௌசூஃபாத்துன். அதாச்சு. அதுக்கப்புறம் இஸ்முல் மக்கான். மக்கான் அந்த இடத்த குறிப்போம்ல. எஃப்அலுன்னா மஃபுலுண்டு வரும், எஃப்இலுன்னா மஃபுலுண்டு வரும். சரியா, இது பொதுவான சட்டம். அப்போ எவ் ஜலுன் இருக்குது. அப்போ எப்படி வரணும், மவு ஜலுன். வஜிலண்டா பயந்தான், எவ் ஜலு பயப்படுவான், மௌஜலுன் பயப்படுற நேரம், பயப்படுற இடம். காலத்துக்கும் இதுதான் வரும், இடத்துக்கும் இது படிச்சுட்டேன் ஏற்கனவே. மௌஜலுன், மௌஜலத்துன், மஃபலுன், மக்பருன், மக்பரத்துன் எப்படி சொல்கிறோம். மத்துபகுன், மத்துபகத்துண்டு. அப்போ வஜிலவில் சொல்கிறாங்க என்ன செய்யணும், மௌஜலுன். இதில் மாற்றணுமா, மாற்ற தேவையில்லை. ஏன், வாவுக்கு சுக்குன்னு முன்னாடி ஃபத்தஹு தானே இருக்குது, மாற்ற வேண்டிய அவசியம் வராது. மௌஜலத்துன் மாற்றக்கூடாது. அதே நேரத்தில் இப்போ கருவி எடுக்கிறோம், மாற்ற வேண்டிய அவசியம் வந்துருப்பாருங்க. கருவியுடைய சொல்லி என்ன, மிஃபு அலுன். அது மஃபு அலுன் போது அது ஒரு டைப்பாக இருந்துச்சு. இப்போ மிஃபு அலுன்னு வந்துச்சுன்னா மியூஜலுன்னு வந்துருக்கு. இப்போ மிஃபு வஜலவுலன்னு சொல்கிறாங்க, மியூஜலுன். மியூஜலுன்னு சொன்னால் என்னவாகுது, வாவுக்கு சுக்குன்னு, மீமு கசரு, மியூஜல் தான் இருக்குல்ல, மீமு கசர் இருக்குது. அப்போ கசரு வச்சா வாசிக்க முடியுமான்னா முடியாது. இந்த கருவி சொல்லும்போது என்ன செய்யணும்னா, வஜிலவுல மீஜலுண்டு ஆக்கிடணும். கீழே உள்ளது வந்து சொல்ல வேண்டிய விதம், மேலே உள்ளது வந்து அசல்.
அசல் படி மிவுஜலுன், சொல்ல வேண்டியது மீஜலுன். அசல் படி 3 இருக்குன்னு சொன்னோம்ல, மிஃபாலுன், மிஃபாலத்துன், மிஃபாலுன், 3 வகை இருக்கிறது. அப்போ மிவுஜலுன், மிவுஜலத்துன், மிவுஜாலுன் 3மே தப்பு சொல்லக்கூடாது. வேறு எப்படி சொல்லணும்? மீஜலுன், மீஜலத்துன், மீஜாலுன். அப்போ பயப்படுற கருவி அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, வாவு எங்கெல்லாம் மாறுதுன்னு விளங்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இல்லத்திர எழுத்து வர்றதுக்கு மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நடுவில் வரும்போது கடைசியில் வரும்போதும் இந்த சட்டம் இருக்குது. இது போக வேறு சட்டங்கள் அதுக்கு இருக்கிறது. சரியா? இதுவும் அதுக்கு பொருந்தும். இந்த சட்டம் வரக்கூடிய நிலை வந்தால் அதுவும் வரும். அதுக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் ஞாபகத்தில் எப்படின்னு கேட்டால், வாவுக்கு சுக்கூன் இருந்து முன்னாடி கசர், வாவு ஏயா மாறிக்கணும். ஏக்கு சுக்கூன் இருந்து முன்னாடி லம்மு, ஏ வாவை மாறிக்கணும். சரி, அப்போ உதாரணம் வசனன்னு இருக்குது. வசன உலர்ந்து கருவி சொன்னால் மியூசனுண்டு வரும். அப்படி சொல்லாமல் மீசனுன், மீசனத்துன், மீசானுன். வசனன்னா நிறுத்தான், மீசான்னா தராசு சொல்கிறோம். அப்போ இஸ்முல் ஆலத்து வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதுக்கப்புறம் 3 எழுத்து சொல்ல வந்து ஃபைல்னு மாற்ற வேண்டி இருக்குது, இன்னும் மஸ்தர் மாற்ற வேண்டி இருக்கிறது. அதுபோக அஃபால எடுக்க வேண்டிய எங்கெல்லாம் மாறுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சட்டம் ஆழமாக பதிஞ்சு அதை இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.